இப்போ நம்ம நண்பர் அஜித்குமார் அவர்களுடைய அந்த கொடூர மரணம், வாழ வேண்டிய வயசில் உயிரெடுத்தது கண்டிப்பாக காவல்துறையினுடைய அட்ராசிட்டி. அதையெல்லாம் மறுத்து யாரும் பேசலை, இந்த அரசும் அதை பேசலை. எல்லோருமே இதை செய்தவர்கள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதா இதாக இருக்குது. அதனால தான் சிபிஐக்கு மாற்றிருக்கிறாங்க. முதல்ல இதில் நம்ம அடிப்படையாக சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அரச பயங்கரவாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நேரடியாக அது நிகழ்த்துவது. வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை நேரடியாக அரசு அடிக்குது பாருங்கள், அது ஒரு அரச பயங்கரவாதம். கீழத்தூரில் வச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் காமராஜர் ஆட்சியில் சுட்டு கொண்டாங்க பாருங்கள், அது அரசே செய்த அரச பயங்கரவாதம். இதே மாதிரி ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் நம்ம சொல்ல முடியும். பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் இந்தி எதிர்ப்புக்காக போராட்டம் சுட்டு கொண்டாங்க பாருங்கள், அரசு நேரடியாக ஈடுபட்ட அரசு பயங்கரவாதம். நாராயணசாமி நாயுடுங்கிற விவசாய சங்க தலைவர் ஆட்சியில் அவர் போராடின போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நிறையா போட்டு இறந்தாங்க, இது அரச பயங்கரவாதம். அதுபோக கஸ்டடி டெத்து இந்த மாதிரி நடப்பது, இது காவல்துறை கொடுக்கக்கூடிய அதிகாரம். காவல்துறையை அதிகம் குளோரிஃபை பண்ணக்கூடிய அரசாக நீங்கள் டிஎம்கேவை சொன்னீங்கன்னா ஏடிஎம்கே அதை விட பல மடங்கு வரும், காங்கிரஸ் அரசும் அதை விட பல மடங்கு வரும். போலீஸை கொண்டாடுகிற மனநிலை இருக்குல்ல, அதிலிருந்து தொடங்குது. அது அரசியல், சினிமா, ஊடகம், பொதுமக்களுடைய பொது புத்தி, போலீஸ்காரன் அடித்தா சரி, போலீஸ்காரன் சரின்னு, இது எல்லாமே இதில் குற்றவாளிகள். இதை ஏதோ செவ்வாய்க்கிழமை உருவாக்கி புதன்கிழமை உருவாக்கின கொலை அல்ல. போலீஸுங்கிற கான்செப்ட் மீது நம்ம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஹீரோயிஸை பிம்பங்கள்ல இருந்து உருவாகக்கூடியது. இராணுவத்தை எதிர்த்து விமர்சித்து பேசக்கூடாது, அது தேசபக்தின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா வலதுசாரிகள், அது மாதிரியான பிம்பங்கள்ல இருந்து நம்ம இந்த கேள்விகளை எழுப்பணும். புரியுதுங்களா? இது அந்த மாதிரியான தன்மையிலேருந்து வருது. அதான் நான் சொன்னேன், வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் சுட்டு கொண்டது அரசு பயங்கரவாதம். பரமக்குடியில் இமானுவல் சேரன் ஜெயந்தி விழாக்கு போன தேவேந்திர குல வேளாளர்களை சுட்டு கொண்டது அரசு சுட்டுச்சு. ரெண்டு சமூகங்கள் மோதிக்கலை. அதே மாதிரி தான் முதுகுளத்தூர் கலவரத்துலேருந்து நிறையா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். இந்த கஸ்டடி டெத் மாதிரியான விஷயங்கள்ல அரசுக்கு நேரடி தொடர்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அரசுக்கு பொறுப்பு இருக்குது. அது எம்ஜிஆர் கவர்மெண்ட்லேயும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அம்மையார் கவர்மெண்ட்லேயும் நடந்திருக்கு, திமுக கவர்மெண்ட்லேயும் நடந்திருக்கு. இப்போ இந்த விவகாரம்ங்கிறது அரசு நடத்திய படுகொலையான்னு கேட்டிங்கன்னா அரசு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதை அவரே பொறுப்பேற்றிருக்கிறாரு, சாரிமான்னு அவர் சொல்லியிருக்கிறார். இவர் உடனே நீங்கள் 24 பேருக்கும் சாரி சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அரசு பொறுப்பேற்பது அப்படிங்கிற கான்செப்டை இதுக்கு முன்னாடி நடந்த காவல் நிலைய மரணங்கள், தெருவில் போராட்டங்கள் நடந்த துப்பாக்கிச் சூடுகள் இருந்து தான் இதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த அரசு என்ன செய்யணும், என்ன பண்ணணும்னா, இதுவரை நடந்தப்போ பேசின அதே விஷயங்கள் தான் மனித உரிமை ஆர்வலர்கள் அதுதான் கத்துறாங்க. காவல்துறை சீர்திருத்தம்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்க. அங்கே என்ன நடக்குது, போலீஸ் கான்செப்ட் லத்தி எடுத்து அடிக்கிறது சரியா, அதை நியாயப்படுத்தி எத்தனை திரைப்படங்கள் வருது. போலீஸ்காரன் ஹீரோவா சரத்குமார், விஜயகாந்த், விஜய் யார் வேணாலும் நடிக்கட்டும். விஜய் வரும்போது நீங்கள் போலீஸ்காரன் கையில் லத்தி வரும்போது விசில் அடிக்கிற மனநிலை,